60 வயதிற்கு மேலே இரவில் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அந்த வரிசையில் முதல்ல நான் சொல்ல விருப்பப்படுறது பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். 60 வயதிற்கு மேலே இரவில் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அந்த வரிசையில் முதல்ல நான் சொல்ல விருப்பப்படுறது மாமிச உணவுகள். இந்த மாமிச உணவுகள் எல்லாமே கட்டாயம் 60 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் சாப்பிடலாம். ஆனால் இரவில் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய உணவாக தான் இதை பார்க்கணும். ஏன்னா மாமிச உணவுகள் இயற்கையிலே ஜீரணத்திற்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கக்கூடிய பொருட்களாக இருக்கிறதுனால இது ராத்திரியில் சாப்பிட்டா அவங்களுடைய தூக்கம், அவங்களுடைய ஜீரணம் இது எல்லாமே பாதிக்கப்படலாம். அதனால் முதல்ல மாமிச உணவுகளை ராத்திரியில் சாப்பிட்றத முதியவர்கள் தவிர்க்கலாம். அடுத்து பொதுவாகவே முதியவர்கள் ராத்திரியில் எனக்கு ரொம்ப லைட்டாக இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு தயிர் போட்டு சாப்பிடுவாங்க. இந்த தயிருமே இரவில் சாப்பிடுவதை ஆயுர்வேதம் கட்டாயம் தவிர்க்க சொல்கிறது. அதனால் இரவில் தயிர் சாப்பிடுவது, அதாவது அதிக கொழுப்பு உள்ள ஒரு பாலில் தயிர் செய்து சாப்பிடுவதை இரவில் நம்ம தவிர்க்க தான் வேண்டும். அடுத்து நமக்கெல்லாம் தெரிந்த இந்த அதிகமான காரம், எண்ணெய், மசாலா உள்ள உணவுகள், துரித உணவுகள், ஹோட்டல் உணவுகள், பாக்கெட்டில் இருந்து செஞ்சு வரக்கூடிய உணவுகள், இந்த மாதிரியான உணவுகள் எல்லாருமே நம்ம இரவில் தவிர்க்கிறது நல்லது. அதிலும் குறிப்பாக முதியவர்களுக்கு ஜீரணம் சற்றே கொஞ்சம் குறைவாக இருப்பதனால இவங்கெல்லாம் கட்டாயம் இவங்களுடைய உணவில் இந்த விஷயங்களை எப்பொழுதுமே தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக ராத்திரியில் தவிர்க்கிறது நல்லது. பொதுவாகவே முதியவர்கள் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாலட் வகைகள், அதாவது ரா ஃபுட்ஸை அதிகமாக சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த ரா ஃபுட்ஸ், சாலட்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ரா ஃபுட்ஸை ராத்திரியில் முதியவர்கள் தவிர்ப்பது அவசியம். ஏன்னா இதில் ஜீரணமும் கஷ்டம், ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய சில நுண்ணுயிர்கள் நமக்கு வயிற்றில் சில கிருமிகளை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த சாலட்ஸை சரியாக ப்ராசஸ் பண்ணாமல் சாப்பிடுவது தவிர்க்கணும். முக்கியமாக ராத்திரியில் சாப்பிடுவதை தவிர்க்கணும். அடுத்தது ஜீரணத்திற்கு கஷ்டமுடைய சில காய்கறிகள் உண்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கீரைகள் இரவில் சாப்பிடுவதை தவிர்க்கலாம். கேபேஜ்னு சொல்லக்கூடிய முட்டைகோசு, அது வாய்வு உண்டு பண்ணுறதுனால இந்த முட்டைகோசு, ராஜ்மா, அப்புறம் முளைவிட்ட பயிர்கள் இது எல்லாமே இரவில் சாப்பிடுவதை தவிர்க்கலாம். இது எல்லாமே ஜீரணத்துக்கு சற்று கடுமையான உணவுகளாக பார்க்கப்படுகிறதுனால இது இரவில் சாப்பிட்டா ஜீரணம் கஷ்டமாகும் போது தூக்கம் சரியாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது. அதனால் இந்த மாதிரியான உணவுகளை ராத்திரியில் தவிர்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் எல்லாருமே குறிப்பாக முதியவர்கள் இரவில் ஸ்டிமுலன்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டீ, காஃபியையுமே தவிர்க்கணும். ஆக இப்போ நான் ஏற்கனவே சொன்ன எல்லா பொருட்களையும் தவிர்த்து இரவில் எவ்வளோ எளிதாக ஜீரணிக்க முடியுமோ அவ்வளோ எளிதாக அவங்களுடைய உணவை அமைச்சிக்கிட்டு பொதுவாகவே கூட்டுகள் அதிகமாக சாப்பிட்டு அதோடைய மெயின் டிஷ்ஷான இட்லியோ, தோசையோ, சப்பாத்தியோ இல்லை சாதமோ அதை குறைச்சி சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து படுக்க போனாங்கன்னா அவங்களுடைய இரவு தூக்கமும் நன்றாக அமையும். அடுத்த நாள் காலையிலும் அவங்க ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.